இன்றைய புனிதர் ஏப்ரல் 11 புனித கெம்மா கல்கானி. லூக்காவின் மலர், லூக்காவின் கன்னி. பிறப்பு மரியா கெம்மா உம்பட்டா கல்கானி, மார்ச் 12, 1878, காமிக்லியோனா, கபன்னோரி, இத்தாலி. இறப்பு ஏப்ரல் 11, 1903, லூகா, இத்தாலி. மரியா கெம்மா உப்பண்டா கல்கானி ஒரு இத்தாலிய ஆன்ம பலம் கொண்டவர் ஆவார். கிபி 1940ஆம் ஆண்டு முதல் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு புனிதராக வணங்கப்படுகிறார். கிறிஸ்துவின் சிலுவைப் பாடுகளை ஆழமாக பின்பற்றியதால் அவர் சிலுவைப் பாடுகளின் மகள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் குறிப்பாக சிலுவைப் பாடுகளின் அருட்சகோதரியர் சபையில் வணங்கப்படுகிறார். கெம்மா உப்பண்டா மரியா கல்கானி கிபி 1878ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாகாண நகரான கபன்னோரில் உள்ள கேமிகியானோவின் குக்கிராமத்தில் பிறந்தார். கல்கானி பிறந்த உடனேயே குடும்பம் காமில்கியாவிலிருந்து வடக்கே டஸ்கன் நகரமான லூக்காவில் ஒரு பெரிய புதிய வீட்டிற்கு இடம்பெயர்ந்தது. இந்த காலகட்டத்தில் கல்கானி குடும்பத்தை சேர்ந்த பலர் இறந்தனர். அவர்களின் முதல் குழந்தை கார்லோ மற்றும் ஜெம்மாவின் சிறிய சகோதரி கியோலியா ஆகியோர் சிறு வயதிலேயே இருந்தனர். கல்கானி புனிதர் சிஸ்டா சகோதரிகளால் நடத்தப்படும் லூக்காவில் உள்ள ஒரு கத்தோலிக்க அரை உறைவிட பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். அவர் பிரெஞ்சு, எண்கணிதம் மற்றும் இசையில் சிறந்து விளங்கினார். 9 வயதில் கல்கானி தனது முதல் நற்கருணையை பெற அனுமதிக்கப்பட்டார். தமது 16 வயதில் முதுகெலும்பு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் அந்நோயிலிருந்து குணம் பெற்றார். தாம் அற்புதமான வகையில் குணமாவதற்கு பின்னாளில் புனிதராக அருள்பொழிவு செய்யப்பட்ட வணக்கத்துக்குரிய வியாகுல அன்னையின் கேப்ரியல் மற்றும் புனித மார்கரெட் மேரி அலோகோக் ஆகியோர் தமக்காக இயேசுவிடம் பரிந்துரைத்ததே காரணம் என்றார். தமது 18 வயது எட்டிய போது கல்கானி அனாதையானார். அதன் பிறகு தனது இளைய உடன்பிறப்புகளின் வளர்ப்பிற்கு அவர் பொறுப்பேற்றார். தனது அத்தை கரோலினாவுடன் இணைந்து அவர் தமது இளைய சகோதரிகளை வளர்த்தார். இவரது ஆன்மீக இயக்குனரான ஜமானஸ் குருபல்லா எழுதிய ஒரு சுயசரிதையின்படி கல்கனி கிபி 1879ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி தனது 21 வயதில் தமது உடலில் களங்கத்தின் அறிகுறிகளை காண்பிக்கத் தொடங்கினார். அவர் தனது பாதுகாவல் சமணசி, இயேசு, கன்னிமரியாள் மற்றும் பிற புனிதர்களுடன், குறிப்பாக எங்கள் புனித வியாகுல அன்னையின் கேப்ரியல் உடன் பேசியதாக அவர் கூறினார். அடிக்கடி தரையிலிருந்து சற்றே உயரத்தில் நிற்கும் நிலையில் இருக்கும் சக்தி கொண்டவராக புகழ்பெற்ற இவர் அடிக்கடி பரவச நிலையும் அடைந்தார். ஒருமுறை தமது சாப்பாட்டு அறையில் சிலுவைப்பாடு கிறிஸ்துவின் திருச்சொரூபத்தின் காயத்தை முத்தி செய்த வேளையில் அவர் தரையிலிருந்து உயர்ந்து நின்றார். கல்கனி இறப்பதற்கு முன்பு லூக்கா நகரின் அருகிலேயே, குறிப்பாக வறுமையில் இருந்தவர்களுக்கு நன்கு அறியப்பட்டார். 1903ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புனித சனிக்கிழமையன்று கியானினி இருந்த ஒரு சிறிய அறையில் இறந்தார்.